இந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா போன மாசம் 1700 ரூபாய் பெனால்டி, இந்த மாசம் 4000 ரூபாய் பெனால்டி வந்திருக்கு. சரி, பெனால்டி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம இந்த கம்பெனியில வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு பிஎஃப் பெனால்டி வர வேண்டிய எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனாலும் வந்து இவருக்கு வந்து பிஎஃப் பெனால்டி போட்டிருக்காங்க. இங்க என்ன ஃபால்ட் நடந்திருக்குங்கிறத வந்து முக்கியமா நீங்க கவனிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இவருக்கு வந்து பிஎஃப் பெனால்ட்டியோட அவசியம் இல்லை, இருந்தாலும் ஏன் பிஎஃப் பெனால்டி போட்டிருக்காங்க, எங்க தப்பு நடந்திருக்குங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இப்ப வாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து KWH KVH ரெண்டுமே வந்து யூனிட் வந்து இங்கிருந்து வந்து இது வந்து முதல்ல வந்து கம்மியா இருக்கும், அதுக்கப்புறம் தான் சேர்த்து போகும். பாருங்க 73,756, அப்புறம் 73,997 இந்த மாதிரி தான் போகும். கீழே வந்து அதிகமாகிட்டே போகும். அடுத்த மாசம்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இவங்க என்ன தப்பு நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 74,000 போன மாசம் வந்து 74,865, இந்த மாசம் 74,777 வந்திருக்கு. இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா முன்னத்த மாசம் 74,865, அடுத்த மாசம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 865க்கு மேலதான் போடணும். ஆனா 74,777 சொல்லி பின்னாடி வந்திருக்கு. இப்படி வர வாய்ப்பே இல்லை. இதுக்கு காரணம் ரீடிங் எடுத்தவங்க வந்து தப்பா வந்து குறிச்சிட்டு போயிருக்காங்க. இதுதான் காரணம். இதனால தான் இவருக்கு பிஎஃப் பெனால்டி. இதை பத்தி நம்ம ஆஃபீஸ்ல பேசியிருக்கோம். இவருக்கு வந்து ரீஃபண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா முதல்ல வந்து இந்த ரீடிங்கை நீங்க செக் பண்ணிக்கங்க.